காஞ்சிபுரம் அருகே செவிலிமேட்டில் திரௌபதி அம்மன் உடனுறை தர்மராஜர் கோவில் அக்னி வசந்த தீமிதி திருவிழாவின் ஒரு பகுதியாக பீமன் துரியோதனன் படுகளம் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி மிகப்பெரிய துரியோதனன் சிலை அமைத்து கட்டை கூத்து கலைஞர்களால் பீமன் துரியோதனன் போரிடும் போர்க்கள காட்சி நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம், செவிலிமேடு, ஓரிக்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ராங்கியத்தில் மரக்கால் உடைய ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் 302 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 70 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடுகள் முட்டியதில் பார்வையாளர்கள் உள்பட 25 பேர் காயமடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். நெய்வேலி தென்பாதையில் உள்ள குடோனில் கோவில் திருவிழா மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக அளவில் நாட்டு வெடிகள் தயாரித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பயங்கர சத்தத்துடன் குடோனில் இருந்த வெடிகள் வெடித்தன. இதில் 60 வயதான சுந்தர்ராசு மற்றும் 18 வயதான முகமது ரியாஸ் ஆகியோர் உடல் சிதறி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் உடல்களை மீட்டு கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். அனுமதியின்றி செயல்பட்ட இந்த குடோன் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த பிரியங்கா பங்கஜம் விபத்து தொடர்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவிழாக்காக அன்லைசன்ஸ்டாக ஒரு லோக்கல் கிராக்கர் யூனிட் மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் மழை வந்ததுனால இங்கே மூவ் பண்ணதாக இனிஷியல் ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ அந்த யூனிட்டில் ஃபயர் ஆகி பிளாஸ்ட் ஆனதில் ஆர்சிசி ஷெட் கொலாப்ஸ் ஆகி 2 நபர்கள் இறந்து போயிருக்காங்க. துறை ரீதியாக என்ன நடவடிக்கையோ அதை ஃபாலோ பண்ணுவோம். என்கொயரி போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட KAG டைல் ஷோரூம்களில் பிரம்மாண்ட டைல்ஸ் கண்காட்சி நடைபெற்றது. தரைகள், படிக்கட்டுகள், சுவர்கள், குளியல் அறைகள், பார்க்கிங் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான 2500க்கும் மேற்பட்ட டைல்ஸ் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்ற இக்கண்காட்சியில் வாங்கப்பட்ட டைல்ஸ்களுக்கு 30% வரை தள்ளுபடி வழங்கப்பட்டது. மேலும் வட்டியில்லா தவணை முறையில் ஏராளமானோர் டைல்ஸ்களை வாங்கிச் சென்றனர். டைல்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக டைல்ஸை காசு இல்லாமல் வாங்கலாம் EMI மூலமாக. அதுக்கான எல்லாமே 0% இன்ட்ரெஸ்ட்டில் கம்பெனி லான்ச் பண்ணுறோம். பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அவங்களால எஃபோர்டபுள் ரேட்டில் நியூ அரைவில் 30% ஆஃபரோட EMI ஃபெசிலிட்டியோட தரதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோவை காளப்பட்டி பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 13 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தனியார் நிறுவனத்தில் அவர்கள் தங்கியிருப்பதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் போலி ஆவணங்கள் மூலம் இவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 13 இளைஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சென்னை புழல் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். சென்னை அண்ணா நகரில் GST குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புறநகர் GST ஆணையர் நசீர்கான் பேரணியை தொடக்கி வைத்தார். அண்ணா ஆதர்ஷ் கல்லூரியில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருவாய்த்துறை குடியிருப்பு வளாகத்தில் நிறைவடைந்தது. இதில் GST ஊழியர்கள், மாணவர்கள், வரி செலுத்துவோர் பங்கேற்றனர். ஜூலை 1ஆம் தேதி நாடு முழுவதும் GST தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. ஒசூர் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் 2வது நாளாக ரசாயன நுரை பொங்கி வருகிறது. கர்நாடக தொழிற்சாலைகளின் கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் நேரடியாக திறந்துவிடப்படுவதால் ஆற்றில் நுரை வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. துர்நாற்றத்துடன் வரும் இந்த நீரை பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாது எனவும், விளைநிலங்கள் பாழாகும் என்றும் வேதனை அடையும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு இவ்விவகாரத்தில் உடனே தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி பொதுமக்கள் ஏராளமானோர் குழந்தைகளுடன் சென்று எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். 1851 6.25 ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகம் 46 காட்சி கூடங்களுடன் இந்தியாவின் 2வது மிக பழமையான அருங்காட்சியகமாகும். தொல்லியல் துறை மேனாள் கல்வெட்டாய்வாளர் பத்மாவதி மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி ஆகியோர் மக்களுக்கு அருங்காட்சியகம் குறித்து எடுத்துரைத்தனர். அரசோட பேசிட்டு நீங்கள் உங்கள் டெலிஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்ல இப்போ என்ன நினைக்கிறோன்னா நமக்குலாம் வயசாச்சு 60 வயசாச்சு 70 வயசாச்சு நம்ம வீட்டில். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 294 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 114.30 அடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 100 கன அடியாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரணை கிராமத்தில் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு 30 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்றனர். இதேபோல் காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் பீமன் துரியோதனன் படுகளம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தரிசனம் செய்தனர். கொடைக்கானலில் 62வது மலர் கண்காட்சி வரும் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரையன் பூங்காவில் தொடங்கும் இந்த கண்காட்சி 9 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பிரையன் பூங்காவில் ஆய்வு செய்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் மலர் கண்காட்சி தொடங்கும் நாளன்றே கோடை விழாவும் தொடங்கவிருப்பதாக தெரிவித்தார். கோடை விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி உள்ளிட்டவை நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். விடுமுறை தினத்தையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ரம்மியமான காலநிலை நிலவுகிறது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி மற்றும் குதிரை சவாரி செய்ததுடன் பூங்காக்களில் உள்ள மலர் தோட்டங்களையும் கண்டு ரசித்தனர். புதுச்சேரியில் அடுத்தடுத்து பல்வேறு நலத்திட்ட பணிகளில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி நேரமின்மை காரணமாக காரிலேயே அமர்ந்து காலை உணவு உட்கொண்டார். கதிர்காமம் பகுதியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற அவர் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது முதல்வரின் கான்வாய் செல்ல பொதுமக்களை போக்குவரத்து காவல்துறையினர் காக்க வைத்தனர். இதனை கண்ட முதல்வர் ரங்கசாமி காவலர்களை அழைத்து பொதுமக்களுக்கு இடையூறின்றி போக்குவரத்தை சரி செய்ய கூறிவிட்டு தமது காரை ஓரமாக நிறுத்தச் சொல்லி காரில் அமர்ந்தவாறே காலை உணவை உட்கொண்டார். வரும் 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான தேங்காய் தேங்கி விற்பனையாகாமல் உள்ளதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் கவலையடைந்துள்ளனர். நடப்பாண்டில் தேங்காய் விளைச்சல் அதிகரித்திருக்கும் நிலையில் கடந்த நவம்பரில் 17 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது வெறும் 10 ரூபாய்க்கே விற்பனையாகிறது. இதனால் விலை கிடைக்காமல் கடும் நஷ்டமடைந்திருக்கும் விவசாயிகள் கூட்டுறவு வேளாண்மை விற்பனை நிலையம் மூலம் பொது ஏலம் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த நேரத்தில் வடக்க போகிறது ஃபுல்லாக நமக்கு இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதுல வடக்க தான் ஜாஸ்தி போகும். ராஜபாளையம் சுற்று வட்டாரம் எல்லாமே. இப்போ வடக்க போகிறது அங்கே சீசன் இல்லை, வெயில் காலம் ஜாஸ்தி, நேரம் அங்கே திருவிழாக்கள் எதுவுமே கிடையாது. அதனால் லோக்கல் சேல்ஸு ஆக வேண்டி இருக்கிறதுனால நிறைய இங்கே இருக்கிற அழிவு பண்ண வேண்டி இருக்கிறதுனால மார்க்கெட்டு படபடன்னு இறங்கிடுச்சு கீழே. விற்கிறப்ப திடீர்னு மார்க்கெட் குறைஞ்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது. விவசாயிகளுக்கும் பாதிப்பு தான் இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒருங்கிணைந்த விற்பனை மையம் ஆரம்பித்து அதில் அது மூலயமா ஏலம் விட்டுறதா சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் கவர்மெண்ட்லேருந்து ரெடி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களோட உற்பத்தி செலவு எல்லாமே கூடுறதுனால இது காய் விலை இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாகுது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஆதியூர் கிராமத்தில் பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற பின் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 5000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் மீன் சாப்பிட்டும் மகிழ்ந்தனர். செங்கம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் பல 100 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. வளையம்பட்டு, காயம்பட்டு, நாச்சிப்பட்டு மற்றும் புதுப்பாலை அடுத்த அமர்நாத்புதூர், முத்தனூர் உள்ளிட்ட கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் பயிர் செய்திருக்கும் விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.